உச்சநீதிமன்றத்திற்கு அவசரமாக போய் இந்தியாவிலேயே மிக அதிகமாக சம்பளமாகும் ஒரு வழக்கறிஞரை வைத்து எனக்கு எதிராக நக்கீரன் எந்த விதமான செய்தியையும் வெளியிடக்கூடாது என நாடி இருக்கிறார் ஜக்கி வாசுதேவ். சத்குரு என்று அழைக்கப்படுகிற ஈஷா யோகா அதனுடைய நிறுவனர் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். என்ன நடந்தது? நக்கீரன் தொடர்ந்து ஈஷாவின் மீது வெளியிட்ட செய்திகள் எதற்காக இப்படி பதறிக்கொண்டு அவர்களை உச்சநீதிமன்றத்தை நாட வைத்திருக்கிறது? இது நக்கீரன் அமைதியாகிட்டா அதற்கு பிறகு பேசுவதற்கு எந்த விதமான நிறுவனங்களும் துணியாது. ஒரு நிறுவனத்துக்கு தடை வந்துருச்சு அப்படின்னா மற்றவர்களும் பேச மாட்டார்கள் என்கிற எண்ணமா உச்சநீதிமன்றத்திற்கு இவ்வளவு பதற்றத்தோடு ஈஷா ஏன் போனது? ஏற்கனவே 3 கோடி ரூபாய் கேட்டு ஈஷா தொடுத்த வழக்கு என்னவானது? அதற்கு நக்கீரன் அளித்த பதில் என்ன? உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை இந்த வழக்கில் ஈஷா வர்சஸ் நக்கீரன் என்கிற இந்த வழக்கு எப்படி போக இருக்கிறது என்கிற பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மெட்ராஸ் ரவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வளவன். ஈஷா யோகா என்று அழைக்கப்படுகிற சத்குரு என்ற அவங்க ஆதரவாளர்களால் கொண்டாடப்படுகிற ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கும் இன்றைக்கு நக்கீரனுக்குமான மோதல், நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் நக்கீரன் நிறுவனத்துக்குமான மோதல் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2018 கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸாகவே பல விஷயங்களை அங்கே ஃபீல்டுக்கு போயிட்டு நக்கீரன் அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இதில் ஒரு அங்கமாக நக்கீரன் மீது ஏற்கனவே அவங்க எங்களை தொடர்ந்து அவதூறாக எழுதிக்கிட்டே இருக்காங்க. அதனால் 3 கோடி ரூபாய் நாங்கள் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போடுறோம்னு ஜக்கி அவர்களுடைய தரப்பிலிருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. நக்கீரன் அதில் இம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. ஈஷா யோகாங்கிறது கோயம்புத்தூரில் இருக்குது. இன்றைக்கி அவங்க உலகம் முழுக்க போயிருந்திருக்கலாம். அவர் முத மலையை பிடிச்சி எடுத்து கேப்சர் பண்ண இடமா இருக்கிறது கோயம்புத்தூராக இருக்குது. நாங்கள் நிறுவனம் சென்னை பேஸ்டாக இருக்கிறோம். இதை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கலாம், டெல்லிக்கு வர வேண்டிய தேவையில்லை என்பதாக சொல்லி டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை, இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு நக்கீரன் ஒரு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க. இப்போ இதற்கு இடையில் இந்த பெட்டிஷன் இருக்கிறது, அது இன்னும் என்னைக்கு லிஸ்ட் ஆகும்னு தெரியல. என்ன சொல்ல போகுது உச்சநீதிமன்றம்ங்கிறது ஒரு பக்கம். அவசரமாக இந்தியாவிலேயே மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய முன்னணி வழக்கறிஞர்களில் ஒருவரான முகுல் ரோத்கியை அழைத்து கொண்டு ஈஷா நிறுவனம் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் போய் இறங்குறாங்க. நீங்கள் அதை பாருங்கள். சத்குரு ஈஷா ஃபவுண்டேஷன் மூவ்ஸ் சுப்ரீம் கோர்ட் டு ரெஸ்ட்ரைன் மீடியா அவுட்லெட் நக்கீரன் பப்ளிகேஷன் ஃப்ரம் பப்ளிஷிங் டிஃபமேட்டரி கண்டென்ட் என்பதுதான் செய்தி. தங்களுக்கு எதிரான அவதூறான எந்த விஷயத்தையும் வெளியிடக்கூடாது என்று நக்கீரன் நிறுவனத்திற்கு நீங்கள் தடை விதிக்க வேண்டும், அவங்களுக்கு அதை நீங்கள் ஒரு கட்டுப்பாடாக விதிக்க வேண்டும் என்று கேட்டு சத்குருவினுடைய ஈஷா அமைப்பு, ஈஷா நிறுவனம் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறதுங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல எழக்கூடிய கேள்வி, 2 நீதிபதிகள் அமர்வு அன்றைக்கு பெஞ்சில் இருந்தது. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பக்சி ஆகிய 2 நீதிபதிகள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, டெல்லி ஹைகோர்ட்டில் கடந்த ஆண்டே நாங்கள் வழக்கு போட்டுட்டோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜை பார்த்து அவர்கிட்ட நாங்கள் சேம்பரில் கேட்கும்போது இந்த வழக்கை விசாரிக்கலாம், நோட்டீஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதற்கு நடுவில் நக்கீரன் அமைப்பு வேகமாக போய் மெட்ராஸ்க்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் அதை ஏற்றுக்கலை என்பதாக அவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. உச்சநீதிமன்றம் விசாரிக்க தடை அப்படின்னு சொல்லாத வரைக்கும் டெல்லி ஹைகோர்ட் விசாரிக்கலாம், அவங்க ஜூரிஸ்டிக்ஷன். இதற்கு இடையில் ஈஷாவுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எங்களை பற்றி நக்கீரன் நியூஸ் வெளியிடக்கூடாது. நீங்கள் தான் கேஸ் போட்டிங்களாங்க, அமைதியாக இருங்கன்னா. கேஸ் போட்டுட்டோம், அது எத்தனை வருஷம் நடக்கும்னு தெரியாது. ஆனால் நக்கீரன் தொடர்ந்து எங்களை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களை பற்றி கவர் ஸ்டோரி எழுதுகிறாங்க, ஸ்டோரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுக்கு சிக்கல் ஆகுது, நெருடல் ஆகுது, அவதூறாக மாறுது. அதனால் நக்கீரன் பேசக்கூடாது என்பதாகத்தான் இந்த வழக்கையை இப்போது பதிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு நீதிபதிகள் அவங்க தரப்பை கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு, நீங்கள் தொடர்ந்து எங்களை வில்லனா, ரொம்ப மோசமானவர்களாக, வில்லிஃபிகேஷன்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்துகிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய கொடூரர்கள் தெரியுமா அப்படின்ட்டு வில்லத்தனமாக எங்களை சித்தரிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அவங்க எழுதிக்கிட்டும் அதை பரப்பிக்கிட்டும் வராங்க என்பதை குறிப்பிட்டு, அதனால் இதை வச்சு நீங்கள் எங்களுக்கு இது ரொம்ப அபாயகரமானதாக போகுது, எங்களுக்கு அவதூறு அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகிறதுனால நீங்கள் தடை விதிக்கணும். இதில் ஆக்சுவலாக அர்த்தமே நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பேசுறதுக்கே தடையா அப்படின்னா அப்படி கிடையாது. எங்களை பற்றி அவதூறாக பேசுறதுக்கு தடை அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது எப்பயுமே
ஆக இப்போ நக்கீரன் என்ன பண்ணணும், அவதூறாக நாங்கள் பேசலன்னு சொல்லிட்டு ஜக்கியை புகழ்ந்ததுக்கப்புறம் வீடியோ போடுவாங்களான்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில கிரவுண்ட்ஸில் அவங்க சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, உண்டா இல்லையாங்கிறத கோர்ட்டுக்கு இப்போ போயிடுச்சு. அப்போ அதுக்கு மேலே சிக்கல் இல்லை, அவங்க அது சம்பந்தமான விஷயங்களை அங்கே என்ன கிரவுண்டில் எதிர்கொள்கிறாங்களோ எதிர்கொள்வாங்க. ஆனால் பேசக்கூடாது என்றால் அவங்க வீடியோ போடுறது இப்போ சத்குருவுக்கு ஜக்கிக்கு நெருடலாக இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ அப்படி என்னெல்லாங்க பெருசாக போட்டுட்டாங்க அப்படின்னா, தொடர்ந்து திரு நக்கீரன் கோபால் அவர்கள் பலவிதமான விஷயங்களை அம்பலப்படுத்துகிறாங்க, பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நீங்கள் அங்கே காணாமல் போகக்கூடியது, வரக்கூடியவங்க காணாமல் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம், மின்மயானம் பர்மிஷன் இல்லாமல் சட்டவிரோதமாக மின்சார தகன சுடுகாடு எதற்காக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை வெளியில் கொண்டு வந்து அந்த இடத்துக்கே அவங்க போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தி, நிலத்தை பறிக்க பிணத்தை புதைக்கும் ஜக்கி, நக்கீரன் புலனாய்வில் அதிர்ச்சி அப்படின்ட்டு 2023 அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பலரும் அங்கே சேருகிறார்கள். சேரக்கூடியவர்கள் நல்ல பின்புலம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு செல்வ செழிப்பு வசதி இதெல்லாம் இருக்குது. அவர்கள் திடீரென பல்வேறு காரணங்கள் தெரியாமல் சந்தேகத்துக்குரிய வகையில் அல்லது மர்மமான முறையில் அவருடைய மரணம் என்பது காலப்போக்கில் நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த சொத்துக்களுக்கு என்னவாகுது, எப்படி கேப்சர் பண்ணப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டுகளோடு ஒரு ஆர்டிக்கிளை அவங்க கம்ப்ளீட்டாக எழுதுகிறாங்க. காணாமல் போன ஒருவரை கொண்டு வந்து அவருடைய பேக் ட்ராக்கை பார்த்துட்டு அவருடைய சொந்தக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க, அதற்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் எப்படி கையாளப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதில் பல குற்றச்சாட்டுகள் இருக்காங்க. தங்க வைக்கப்பட்டவர்களே தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடியது, அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா பிணங்களை உள்ளுக்குள்ளேயே அவங்க எப்படி இடுகாடாகவோ சுடுகாடாகவோ பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா 1999 காலகட்டத்திலேயே கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது ஆக்டிவிஸ்டுங்க சொல்லக்கூடியது, ஆதிவாசி அங்கே நீங்கள் தனியாருக்கு சொந்தமான இடங்களை சுடுகாடாகவோ இடுகாடாகவோ பயன்படுத்த முடியாதுங்கிறது இன்னைய டேட்டுக்கு அது சட்டமாகவே இருக்கிறது. நீங்கள் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்னா இல்லீகல், சட்டவிரோதமாக சுடுகாடுனா இப்போ சட்டப்பூர்வமாக நடத்தப்படுகிற இடுகாடுகளில் தகன மேடைகளில் நீங்கள் அங்கே ரெஜிஸ்ட்ரி இருக்கும், அவங்க அந்த ரிப்போர்ட்ஸு அங்கே இருக்க வாங்கக்கூடிய அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் இறப்பு சான்றிதழ் உங்களால் வாங்க முடியும். இதை ஏன் நம்ம லீகலைஸ் பண்ணுறோம்னா, காணாமல் போனவர்கள் அல்லது காணாமல் போகல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன காரணத்துக்காக ஆக்கப்படுகிறார்கள், இந்த கேள்வியெல்லாம் வரும். சட்டவிரோதமாக உயிரை எடுத்துட்டு வெளியில் தெரியாமல் போகிறதுக்கான வழியாக இது இடுகாடோ சுடுகாடோ சட்டவிரோதமாக நடத்தப்பட்டால் ரெஜிஸ்ட்ரியே இருக்காது. அதை தாண்டி அங்கே எதுக்கு எரிக்கிறீங்க, என்ன நோக்கத்துக்காக எரிக்கிறீங்க, உடலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான தேவை எப்படி வருது, இதை தாண்டி எதற்காக அவர் உயிர் போனது அல்லது எப்படி உயிர் போனது, சட்டபூர்வமாகவா சட்டவிரோதமாகவா, தானாக இறந்தாரா அல்லது சாகடிக்கப்பட்டாரா, இவ்வளவு கேள்விகள் வருது. அப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு சந்தேகத்துக்குரிய வகையில் அதை சுற்றி ஒரு வலைப்பின்னல் பின்னப்படுகிறதாங்கிற கேள்வி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஆதிவாசி பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்ட 44 ஏக்கர் நிலத்தை திருட்டுத்தனமாக கையெழுத்து வாங்கி ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள், பட்டாவோடு இருக்கக்கூடிய நிலங்களையும் கூட வெவ்வேறு விதமாக அவங்க ஆக்கிரமித்து அதில் மின்மயானம் கட்டியது, இப்படியான பல குற்றச்சாட்டுகளெல்லாம் அங்கே களத்தில் இருந்தே தொடர்ந்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்டுங்களுடைய பேட்டிகளையே எடுத்து நக்கீரன் அந்த நேரத்தில் ஒளிபரப்பி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் முதல்ல வெளியில் வந்ததுக்கான காலகட்டமாக அது இருக்கிறது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்பாக ஈஷாவில் உடல் உறுப்பு திருட்டு அப்படின்னுங்கிற கேள்வியோடு சில குற்றச்சாட்டுகள் அதனுடைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். காடு முழுக்க ஆக்கிரமித்த ஈஷா ஒரு திகில் பயணம் அப்படின்னு 2018 காலத்திலே அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியினுடைய அந்த குறிப்பை பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஈஷா என்னும் அபாய கூடாரம் எச்சரிக்கும் திருவடிக்குடில் சுவாமிகள் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலும், நிலத்தை பறிக்க பிணத்தை புதைக்கும் ஜக்கி, நக்கீரன் புலனாய்வில் அதிர்ச்சி என்பதான மற்ற செய்திகளும் அந்த காலகட்டத்தில் வெளியிடப்படுகிறது. இது பிரிண்டில் பேப்பராக வருது, ஆன்லைனில் உங்களுக்கு வெப்சைட்ஸில் வருகிறது, அதற்கு அடுத்த கட்டமான வெர்ஷனுக்கும் வருது. அதுதான் காணொலி காட்சிகளாக வீடியோஸாக தொடர்ந்து வெளியிடப்படுவது என்கிற அடுத்த கட்டத்திற்கும் வருகிறது. அதில் தான் ஒரு சீரீஸே கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு வழக்கு அது இங்கே நம்முடைய உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சு, அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. உயர்நீதிமன்றத்தில் தான் மாண்புமிகு நீதியரசர்கள் கேட்டாங்க, அது எப்படிங்க உங்ககிட்ட ஆசிரமத்தில் சேர்ந்து கற்றுக்கொள்வதற்கு வரக்கூடிய சிஷ்யர்கள்
பெண் சிஷியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தலையை முழுக்க மொட்டையடித்து அவர்களுக்கு நீங்கள் அவங்கள சன்னியாசிகளாக மாற்றுவது அப்படிங்கிற வேலை செய்கிறீங்க. ஆனால் உங்களுடைய மகளுக்கு நீங்கள் அப்படியான சந்நியாசம் கொடுத்து இந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யலையே என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் அன்றைக்கு விவாதிக்கப்பட்டது சென்னை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்குள்ள. பட் அதற்கு பிறகு இவர்கள் அவசர அவசரமாக உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதி டாக்டர் DY சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு அந்த 2 பெண்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த 2 பெண்கள் ஒருவருக்கு வயது 42 வயது, இன்னொருவர் அக்கா தங்கை, இன்னொருவருக்கு 39 வயது. அவங்க 2 பேரும் ஆன்லைனில் காணொலி காட்சியில் ஆஜராகி எங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் விருப்பத்தோடு தான் இங்கே இருக்கோம், எங்கள் அப்பா அம்மா கூட போக எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வழக்கு அதோடு நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம் என்பதாக பேசப்பட்டதால் அன்றைக்கி உச்சநீதிமன்றம் பயன்படுத்திய வார்த்தைகள், நீங்கள் காவல்துறை எப்படி காவல்துறை சீருடையோட இப்படியான இடங்களுக்கு உள்ளே போவீங்க என்பது போன்ற கேள்விகளை இந்த நேரத்தில் எழுப்பினார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சட்டவிரோதமாக அங்கீகாரம் இல்லாமல் உள்ளுக்குள்ள மின்சார மயானம் சுடுகாடு நடத்துவதற்கு பர்மிஷன் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை அந்த அமர்வு அன்றைக்கு பதிலளிக்கவில்லை. ஏன்னா அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த 2 பெண்களின் தகப்பனார், அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தரப்பை விளக்குவதற்கு மிகப்பெரிய அளவுக்கான அவங்களுடைய அந்த கண்ணீர் பேட்டிக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து நக்கீரன் அதை பெரிய அளவுக்கு கவர் செய்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே போல் ஜக்கி தொடர்பான வழக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகள், அங்கே ஈஷாவில் யோகா கற்றுக்க போன சுபஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் காணாமல் போனார்களா காணாமல் போக வைக்கப்பட்டார்களாங்கிற மர்மம் பல நிலைகளில் இருக்கிறது. அவங்க மட்டுமில்லை, அதற்கு பிறகு ஒருவர், இப்படியாக பலர். அங்கே விரும்பி சேர வந்த சிலர் காணாமல் அடிக்கப்பட்டது, வந்து போகக்கூடிய வகுப்புகளுக்கு வந்தவர்கள் அப்படிங்கிற பட்டியல். ஸோ இப்படி பல விஷயங்கள் பேசப்படுகிறது. அங்கே அது தொடர்புடைய ஒரு பள்ளியில் சிறார்களுக்கு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிற பாலியல் அத்துமீறல்கள் அப்படிங்கிறதும் அப்போவே பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை உலுக்கியது. அப்போ ஜக்கி தொடர்பான ஈஷா தொடர்பான ஒரு பள்ளியில் ஏற்கனவே பணியாற்றிய ஆசிரியர் ஆக இருந்த ஒருவர் அவங்க வெளியில் வந்து உள்ளுக்குள் நடந்த பல சம்பவங்களை, அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களை பதிவிடுகிறார். ஊடகவெளிகளிலே வந்து பேசுகிறாங்க, அதை எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அலுமினிஸாக அந்த பள்ளியிலிருந்து வெளியே வந்தவர்கள் அவங்க படித்தப்ப நடந்த சம்பவங்கள், இப்படியான விஷயங்கள் பொதுவெளியில் டாக்குமெண்ட் செய்யப்படுகிறது. இது தொடர்ந்து, அதாவது நீங்கள் ஒருத்தவங்க 2 பேர் வெளியில் வந்து பேச ஆரம்பித்தா அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு சூழல் நிலவுகிற போது இதை கண்டு ஈஷா நிறுவனம் இன்றைக்கு அச்சப்பட்டு அல்லது அதில் அவங்க தரப்பிலிருந்து அவங்க அவதூறுங்கிறாங்க. அப்போ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக நீதித்துறையை இப்போது நாடி இருக்கிறார்களாங்கிறது இருக்குது. ஏன்னா நீங்கள் டிஃபமேஷன் கேஸை போட்டிங்க அப்படின்னா எது வரைக்குமானதுங்கிறது இருக்குது. கம்ப்ளீட்டாக உள்நோக்கமே அதுதான். அவங்க எங்களை பற்றி வெளியிடுறது எல்லா செய்திகளுமே உள்நோக்கத்தோடது, இனிமேல் வெளியிடலாம் என்று வைத்திருக்கக்கூடிய செய்திகளும் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் கோர்ட் அதில் முடிவெடுக்கணும். இப்போ இது தொடர்ந்து இது குறித்து நம்ம கேஸ் போட்டும் கூட அவங்க அளவுக்கு அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது 1 வருடம், அதற்கு பிறகு பல வீடியோக்கள் பதிவேற்றப்பட்டு விட்டது, பல செய்திகள் எழுதப்பட்டு விட்டது, இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இப்போது நக்கீரனுக்கு ஒரு வாய்ப்பூட்டு போடுவதற்காக நீதிமன்றம் போயிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா மிகச் சமீபத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம், அது பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போச்சு. ஷியாம் மீரா சிங்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர், அவர் வட இந்திய யூடியூபர், ஹிந்தியில் தான் அவர் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடியவர். அவருடைய வீடியோ ஜக்கி குறித்து நான் குறிப்பிட்டேன் இல்லையா, அந்த சிறார்களுக்கான பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம், அந்த பள்ளியைச் சேர்ந்த முன்னாள் ஆசிரியர்கள் வெளியில் வந்து அவங்க கொடுத்த அந்த பேட்டியை அடிப்படையாக வைத்து பல கேள்விகளை சம்திங் இஸ் நாட் ரைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கியினுடைய அமைப்பில் அந்த இதில் ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்குது அப்படின்னு ஒரு விரிவான காணொலி பேசியிருந்தார். இது என்னென்னா, தமிழை விடவும் ஹிந்திக்கு வீச்சு அதிகம். நம்ம தான் பார்க்குறோம், ஜக்கியினுடைய பாத ஃபோட்டோவே எவ்வளவோ ஆயிரங்களுக்கு அமேசானில் வைக்கிறாங்க, ஆன்லைனில் வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. ஜக்கிக்கான இப்படி ஒரு சாமியார் இருக்கார் அப்படின்னு அவருக்கான பக்தர்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்களே. ஹிந்தியில் அந்த வீடியோ எக்கச்சக்கமாக வைரல் ஆகிறது. அதனுடைய கிளிப்பிங்ஸ் எடுத்து சமூக வலைதளங்கள் முழுக்க, அது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, மற்றபடி ஷார்ட்ஸ்ன்னு இன்ஸ்டாவில் போகிறது, ரீல்ஸாக போகிறது, இப்படி கம்ப்ளீட்டாக அது பெரிய அளவுக்கு வைரல் ஆகிறது. அப்போ அதனுடைய வீச்சு ரொம்ப அதிகமாக இருக்கவே அதற்கு எதிராக அது எந்த விதமான அடிப்படை முகாந்திரங்களும் இல்லாமல் இருக்கிறது, அவதூறாக இருக்கிறதுன்னு நீதிமன்றத்திற்கு ஈஷா நாடுகிறது. நாடி
ஷாம்யா சிங் அவர்கள் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணும் என்று உத்தரவையும் பெற்று விடுகிறார்கள். ஸோ அது நீதிமன்ற உத்தரவு அப்படிங்கிறதால ஷாம்யா சிங் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதாவது அதனுடைய வீச்சு ஜாஸ்தியாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்த பிறகு அதற்கான அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சதன் மூலமாக இப்போதைக்கு தாங்கள் வி ஆர் ஆன் சேஃப் கிரவுண்ட் என்பதை உணர்வதாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்தபடியாக தமிழில் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய நக்கீரனுக்கும் ஒரு வாய்ப்பூட்டை போட்டுடலாம் என்கிற எண்ணத்தோடு இதை நகர்த்தி இருக்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. வழக்கு நீண்ட காலம் இழுத்துட்டு போக நீங்கள் ஒன்றத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரெயின் பண்ண முடியுமா? டிரான்ஸ்பரன்சி லேக் ஆகிற இடத்துல டிரான்ஸ்பரன்சியை கேட்கக்கூடாதா? இப்படியான பல்வேறு கேள்விகள் தொக்கி நிற்கிறது. எப்படி இருந்தாலும் திங்கட்கிழமை நக்கீரன் ப்ராப்ளி இதை எப்படி கண்டென்ட் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க முன்வைக்கக்கூடியது வழக்கினுடைய டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை போட்டுருங்க அப்படிங்கிறதாக வரப்போகிறதா? இது ஒரு முன் கண்டிஷனாக வைக்கப்படுமா? முகுல் ரோத்கிக்கு எதிராக அல்லது இந்த பக்கம் யாரை எந்த வழக்கறிஞரை இவங்க இறக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விரிவாக திங்கட்கிழமை தெரியும். அதனுடைய கூடுதல் அப்டேட்ஸோடு நம்ம அன்னைக்கு சந்திக்கலாம்.